பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். எஸ்ஏஆருக்கு பிறகான நேற்று வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்குது. அதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 97 லட்சத்துக்கு மேலானோர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு தலைவர்களும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்றது மட்டும் 53 லட்சம் பேர், கிட்டத்தட்ட அதுவே 54% வருது, பாதிக்கு பாதி வருது. இறந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி 27 லட்சம் பேர் சொல்கிறாங்க. அன்ட்ரேசபிள் அல்லது ஆப்சண்ட், அதாவது எஸ்ஆர் ஃபார்ம் கொடுக்காதவங்க அப்படின்னு சொல்லி 13 லட்சம் பேர் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி தொழில் வளம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, நகர கட்டமைப்பு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே பெரும்பாலான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? குட்டையை குழப்பி ஏதாவது மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது பிஜேபி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு. அது பீகாரில் பார்த்தோம். பீகாரோட ரிசல்ட் நமக்கு சொல்லிச்சு. யாருமே நம்ப முடியாது அந்த ரிசல்ட்டை கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது, நம்ம பிஎல்ஏ 68,000 போட்டிருக்கோம், 54,000 போட்டிருக்கோம், 64,000 போட்டிருக்கோம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் மீறி இன்றைக்கி நம்ம ஃபார்ம் நிறைச்சி கொடுத்தோம். 100% ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்ததுலேருந்து நீ இத்தனை பேர் ஷிஃப்டட் அப்படிங்கிற ஷிஃப்ட் பண்ண எப்படி உன்ட்ட ஃபார்ம் கொடுத்தாங்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குது. ஷிஃப்ட் ஆகிட்டான், அவன் எப்படி உனக்கு ஃபார்ம் கொடுத்தான்? நீ 100% ஃபார்ம் திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிற, 100% ஃபார்ம் கொடுத்தோம் அப்படிங்கிற, 85% மேலே ஃபார்ம் திரும்பி வந்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த 15% தான் அவங்க ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. இல்லை அதில் டெத்து எல்லாமே வருது அப்படின்னா, இங்கே உங்கள் கணக்கு படிப்பை நீங்கள் சொன்னீங்கன்னா 50% மேலே ஷிஃப்ட் ஆனவங்களே இருக்கிறாங்க. அப்போ இதுவே பேசிக்காகவே ஒரு கோளாறான இதாக இருக்குது. குறிப்பாக சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் காணும் அப்படிங்கிறாங்க. சென்னையில், அதாவது அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருப்பான். இங்கேருந்து ஷிஃப்ட் ஆனவங்க நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் இங்கே இருக்கிறவன் இங்கே இருந்துட்டு தான் இருப்பான். பொதுவாக திருநெல்வேலி, இந்த மாதிரி தூத்துக்குடி, இங்கேருந்து கோயம்புத்தூர் இல்லை சென்னை இந்த மாதிரி வேலை தேடி இங்கே ஷிஃப்ட் ஆகிருப்பாங்களே தவிர அங்கே இருக்கணும். அப்போ அங்கேயும் அது கோளாறாக இருக்குது. இதில் சென்னை மாநகராட்சி ஆணையர் என்ன சொல்கிறாருன்னா, சென்னைக்குள்ளேயே ஷிஃப்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தர் இந்த வாடகை வீட்டில் இருப்பார், இன்னொரு வாட்டி அடுத்த ட்ரெஸ் மாதிரி இருப்பார். அந்த பிரச்சனை இருக்குது. அது பாசிபிள். ஆனால் அவங்க அங்கே இருக்கான்னு காட்டணும்ல. அப்போ நீ இப்போ இங்கே இல்லை அப்படின்னா அங்கே இருக்காரு, அங்கே இல்லைன்னா இந்த இடத்துல இருக்காரு. ட்ரிபிள் கனியில் இல்லை அப்படின்னா வடபழனியில் இருக்காரு, வடபழனியில் இல்லை அப்படின்னா அம்பத்தூரில் இருக்காரு அப்படிங்கிறத நீ காட்டணும்ல. நீ காட்டலை அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன எஸ்ஐஆர், என்ன ப்ராசஸ்ஸு? அதுலேயும் 2021 இவங்க ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க தேர்தல் விதியில். என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 4 தடவை இந்த சம்மரி ரிவிஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு கூட. அப்போவே எம்பி ரவிக்குமார் விசிகோட எம்பி ரவிக்குமார் இது 2024 தேர்தலில் ஏதோ குளறுபடி பண்ண போகிறாங்கன்னு அப்போவே எச்சரிச்சிருக்காரு. இப்போ நீ வருஷத்துக்கு 4 தடவை ரிவிஷன் பண்ணுற அப்படின்னா அப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்போ அங்கே ரிவிஷனும் ஒழுங்காக நடக்கலாம். நீ என்ன மேனேஜ் பண்ண? ஞானேஷ்குமார் ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையராகட்டும், இவங்கெல்லாம் என்ன தூங்கிட்டு இருந்தாங்களா? இன்றைக்கி தான் முழிப்பெடுத்து 30 நாளில் எல்லாத்தையும் முடிப்போம் அப்படிங்கிறது எப்படி? ஒருத்தர் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறார், ஒருத்தர் ஓய்வே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் நீ மறுபடியும் 10 மணி நேரம் நீ பஸ் ஓட்டணும், அதுவும் 3 மணி நேரத்தில் போய் சேர்க்கணும் அப்படின்னா எப்படியோ அப்படி தான் பிஎல்ஓக்களுக்கு கொடுத்த தண்டனை தான் இது. என்ன அப்படின்னா 30 நாளுக்குள்ளே நீ எனக்கு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அவங்க அறக்க பறக்க ஓடி தப்பெல்லாம் நினச்சி ரொம்ப பிரச்சனையாகிட்டு இருக்குது. அந்த தப்புகளை விட்டாலுமே நீ கம்ப்யூட்டரைஸ்டாக தானே எல்லாத்தையும் ஏற்றுற. நீ கம்ப்யூட்டரைஸ்டாக ஏற்றும் பொழுது எந்த டேட்டாவில் உனக்கு என்ன பிரச்சனை தெரியாதா? இவங்கள டூப்ளிகேட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு, ஈரோநெட்னு. அது நதீம்னு ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தப்போ 2016 நினைக்கிறேன், சரியான டேட் ஞாபகம் இல்லை, அவர் கொண்டு வராரு. அந்த சாஃப்ட்வேரை வச்சு இவங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக இந்த மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம்னாங்க. அது கிட்டத்தட்ட 2021 அப்புறம் நேரடியாக டெல்லி கைகளில் மட்டுமே இருந்துச்சு. இந்த தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, இது என் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும். ஸ்டேட் வைஸ்னா ஸ்டேட்டு கேட்டு தான் அதை வாங்க முடியும். இந்த கனெக்ட் பண்ணக்கூடியது, செக் பண்ணக்கூடியதெல்லாம் 2023 அப்புறம் அதை நாங்கள் பண்ணுறதே நிப்பாட்டிட்டோன்னு போன மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் ஞானேஷ்குமார் அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னென்னா அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் ஈரோநெட் அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்குது. அதை நாங்கள் ஒர்க் பண்ணலை, பீகார் தேர்தலையும் நாங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்போவே போட்டாங்க. இதை நீ பயன்படுத்தினேன்னு அப்போவே கேட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் உறுதி பண்ணியிருக்குது என்னென்னா, அந்த கடந்த மாதம் கோர்ட்டில் பண்ணல அப்படிங்கிறாங்க. இப்படி பயன்படுத்தலைன்னா எப்படி? இப்போது கிட்டத்தட்ட 3,98,000 பேர் டூப்ளிகேட்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதுதான் கொஸ்டின். ஏதோ வந்ததுக்கு வராதுக்கெல்லாம் எழுதிய தெளிவிட்டமாக இருக்குது. இந்த குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த குழப்பம் தான் நமக்கு இந்த குழப்பத்தை நம்ம திருப்பி நாம ஆன்சர் சொல்லிட்டு இருப்போம். அவங்க ஆன்சரே தேட போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்களுக்கு யார் ஓட்டு போடணும், யார் ஓட்டு போடக்கூடாது, யாரை தள்ளி வைக்கணும், யாரை உள்ளே கொண்டு வரணும், யார் முதல் தர குடிமகன், யார் 2ஆம் தர குடிமகன்கிறத நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த எஸ்ஐஆர்னு நம்ம முதல்ல இருந்தே குற்றம் சாட்டிட்டு இருக்கிறோம். நாம் மட்டும் இல்லை, எதிர்கட்சிகள் எல்லாருமே இதை குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னொரு வெர்ஷன் தான், அதாவது என்ஆர்சியோட இன்னொரு வெர்ஷன் தான் எஸ்ஐஆர். அப்படி தானே? அப்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் பார்த்தாலே இதில் புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு, கரூர், திருப்பூர். இப்போ கோயம்புத்தூரில் மட்டும் 20% ஓட்டு காலி.
அங்கே நீக்கியிருக்காங்க. திருப்பூரில் 23%, கரூரில் 8% தான், ஈரோடில் 16%. இந்த பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த 3 மாவட்டங்கள் இதை எடுத்திங்கன்னா இதுங்க எல்லாருமே மைக்ரண்ட் லேபர்ஸ் அதிகம். லேபர்ஸ் எல்லாமே அதிகமாக உள்ளே வர்றவங்க அப்படி தானே. அப்போ இவங்களோட ஓட்டில் தான் இவங்க ஃபஸ்ட்டு கை வைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப குழப்பமான பகுதி. இங்கே தான் ஷிஃப்டிங்கும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இங்கே வேலை பார்ப்பான், அங்கே போயிடுவான். அப்புறமா இவங்க ஒரு 13வது ஒரு டாக்குமெண்ட் வச்சாங்களே, பீகார் எஸ்ஐஆரில் உன் பெயர் இருந்தால் அதை நீங்கள் காட்டி இங்கே நீ ஓட்டு போடலாம் அப்படின்னு. இப்போ பீகார்லேருந்து அவன் நீக்கினானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? எந்த சாஃப்ட்வேர் வச்சு கண்டுபிடிப்பாங்க? இப்போ இங்கே இருக்கிற குமரகுருபுரன் தேர்தல் ஆணையர் வந்து அங்கே ஃபோன் பண்ணி கேட்பாரா, சார் இந்தந்த பேர்லாம் இருக்குதுன்னு கேட்டு இந்த 1 மாதத்துல எல்லாம் டீல் பண்ணிட முடியுமா? முடியாது. அப்போ இது ஒரு சும்மா ஒரு பேத்தட்டிக்கான ஒரு ஏமாற்று வேலை. இது வந்து ஞானேஷ்குமார் புள்ளிராஜா செய்கிற ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான வேலை அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் நமக்கு இல்லை. அதுதான் இங்கே உறுதியாக இருக்குது. இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் கண்டுபிடிக்கிற சாஃப்ட்வேரும் நீ யூஸ் பண்ண மாட்டேன். பிசிக்கலாக செக் பண்ணுறதுனா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த 1 மாதத்தில் எவ்வளோ செக் பண்ண முடியும்? இது வரைக்குமாவது 3 தடவை பிஎல்ஓ வரணும் அப்படிங்கிறது தேர்தல் விதிமுறைப்படி அவங்க வந்தாங்க, வாங்கினாங்க, கொடுத்தாங்க. தமிழ்நாடு வந்து நம்ம வந்து படித்த மாநிலம், 80% மேலே நம்ம வந்து லிட்ரஸி வச்சுருக்கிறோம். ப்ளஸ் இங்கே எல்லாருமே இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்க. கம்பேர் டு நம்ம வந்து பீகார் எவ்வளோ ஃபார்வேர்டு அப்படின்னோம். பீகாரில் 7% தான் வந்து டிடெக்ஷன் ஆகிருக்குது ரோலில் இருந்து. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14-15% இருக்குது. அங்கே 8 கோடி பேருக்கு 65 லட்சம் பேர் நீக்கும். ஆமாம், இங்கே இருக்கிற 6.5 கோடி பேரில் 1 லட்சம் பேர் நீக்கும். அப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ விழிப்பாக இருந்தாலும், பிஎல்ஓ என்ன வேலை பார்த்தாலும் சரி, பிஎல்ஏ என்ன வேலை பார்த்தாலும் சரி, ஃபைனலாக நான் தாண்டா கையெழுத்து போடுவேன்னு ஞானேஸ்வராஜா உட்காந்துருக்காரு. அதுதான் இதில் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கப்புறம் இந்த 1 மாதத்தில் இப்போ விடுபட்டவர்கள் யார் அப்படின்னு பிஎல்ஏக்கள் இருக்காங்களா, அதாவது பூத் லெவல் அசிஸ்டண்ட், இந்த கட்சிக்காரங்க, இவங்க தான் மாங்குன்னு ஓடி நம்ம பூத்தில் யார் யார் ஓட்டு விட்டுருக்கு, நம்ம பூத்தில் யார் யாருக்குள்ளது இன்னும் சேர்க்கணும், அவங்களெல்லாம் ஃபார்ம் நம்பர் 6 கொடுத்து நிறைக்க வச்சு அந்த 1 மாதத்தில் இந்த அதாவது ஜனவரி 18 வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது, அதை நிறைச்சி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபைனல் லிஸ்ட் கொடுப்பான்ல, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நாம் இதெல்லாம் செஞ்சாகணும். இது எத்தனை தூரம் சாத்தியமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சாத்தியமில்லாத ஒன்றை நம்மளை தூக்கி ஓட வச்சுட்டு இன்னும் அதுக்குள்ளேயே அவன் அங்கே வந்து அட்டாமிக் பவரை பற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுதான், இல்லை மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சு கட்டிட்டு வேற ஒரு மாதிரி கொண்டு வரான். இப்படி எல்லாத்தையுமே இங்கே நம்மளை குழப்பத்தில் வச்சுட்டு அங்கே இது பண்ணியிருக்கான். குறிப்பாக 12 ஸ்டேட்லையுமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாப்ல, இந்த டூப்ளிகேட் ஓட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்படினாலும் ஞானேஷ்குமார் பிஜேபிக்காக இங்கே என்னன்னாலும் செய்வார். அதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மெத்தட் வச்சுருக்காங்க. அங்கே வந்து என்னன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா, பீகாரில் சுத்திகரிப்பு அப்படின்னு அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அதாவது முஸ்லீம்கள் வந்து இங்கே நிறைய பேர் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டாங்க பங்களாதேஷ்லேருந்து, அதனால் அவங்களெல்லாம் நம்ம வந்து நீக்கி ஆகணும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம். சரி, அந்த பிரச்சாரம் எடுபட்டுச்சா அப்படின்னு பார்த்தா ரிசல்ட் வந்து தான் தெரியுது. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட வெளிநாட்டினவர்கள் 0.012% தான் மொத்தமே. சீமாஞ்சல் அப்படிங்கிற ஒரு எல்லைப்புற பகுதியெலாம் இருக்குது, அங்கே முஸ்லீம்ஸ் இது, அங்கே வந்து அதிகமாக டிடெக்ஷன் இருக்குது. அந்த டிடெக்ஷனில் தான் இவங்க வந்து அங்கே அதிகமாக ஜெயிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அதுபோக அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட வெளிநாட்டவர்கள் அதிகமானவர்கள் யாருன்னு பார்த்தா நேபாள் நாட்டினர். நேபாளுக்கும் பீகாருக்கும் தான் பார்டர். ஆக்சுவலி பங்களாதேஷ் கூட பீகாருக்கு பார்டர் ஒன்றும் பெருசாக சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்களோட விஷம பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சாரம் தொடர்ந்து என்ன பிரச்சாரம் பண்ணுன்னா, இங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து உங்களோட தாலியை வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க, உங்களோட பசுவை வந்து அவங்க வெட்டி சாப்பிட்றாங்க, இப்படிலாம் மோடி அமித்ஷா எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாங்க. இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை வச்சு அதை வச்சு இவங்க வந்து எஸ்ஆர் அங்கே வந்து நிறைவேற்றி, அதாவது எப்படி அஸ்ஸாமில் என்ஆர்சி அப்படிங்கிறதோ அதை பீகாரில் எஸ்ஏஆர் அப்படின்னு சொல்லி இந்து மக்களை நம்ப வச்சு அவங்க ஒரு ஓட்டு அறுவடை பண்ணாங்க. இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அப்படி பண்ண முடியாது. நம்ம நாடு வந்து நம்ம ஊர் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தலை கொடுக்காது. அப்போ இங்கே என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம தொழிலாளர்களை உள்ளே ஏற்றுவோம். ஏற்கனவே இங்கே வந்து வளர்ந்த மாநிலமாக இருக்குது, வளர்ந்துட்டு இருக்கிற மாநிலமாக இருக்கிறதுனால உள்ள லேபர்ஸ் வராங்க. இப்போ வந்து டிடெக்ஷன் இவ்வளோ லட்சம் பேர் போட்டாங்களா, இனி ஆடிங் வரும். இந்த 1 மாதத்தில் நாங்கள் இத்தனை பேரை ஆட் பண்ணோன்னு சொல்லுவான். இந்த ஆட் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, அவன் ஓட்டெல்லாம் உள்ள ஏற்றிடுவான். ஏற்கனவே ஃபார்ம் 6 மூலமாகவும் ஏற்றிடலாம். ஆமாம், ஃபார்ம் 6 மூலம். ஏன்னா ஆல்ரெடி பீகாரில் எஸ்ஐஆர் முடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து ஓட்டு போடலான்னு. அதாவது அவர் வந்து பீகார்லேயும் ஓட்டு போட்டுருவார், 2-3 மாதம் கழிச்சு இல்லை 6 மாதம் கழிச்சு இங்கே வந்து இங்கேயும் ஓட்டு போடுவார். ஈவன் பிஜேபியில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்களே டெல்லியிலே ஒரு ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு பீகார்லேயும் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க, வெவ்வேறு மாநிலங்கள்லாம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது இன்னும் இங்கே ஈஸியாகும். இப்போ அவங்களுக்கு பிஜேபிக்கு யார் ஓட்டு போட போகிறா? தமிழ்நாட்டிலேருந்து அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். ஆனால் யார் ஓட்டு போடுவா? வெளி மாநிலத்தில் இருக்கிற நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள அறிவுப்படி அவங்களுக்கு மோடி வந்து பிதாமகன். அப்போது அவங்க இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஈஸியாக முடியும். அப்படியே இல்லைனாலும் இவங்க என்னாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்த டேட்டாவும் இவங்க கையில் இருக்குது. இப்போ அதே எம்பி ரவிக்குமார், விசிகோட எம்பி ரவிக்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
தேர்தலில் இங்கே நம்ம புதுச்சேரி தேர்தலில் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆதார் எண்ணையும் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த எபிக் நம்பரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் நம்பர் மூலமாக பெறப்பட்ட அந்த மொபைல் நம்பருக்குள்ள அதன் மூலமாக அவர்கள் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த எம்பி ரவிக்குமார் குற்றச்சாட்டு என்னன்னா, அப்போ இந்த டேட்டாக்கள் இந்த நம்பர்கள்லாம் நீ பயன்படுத்துகிற, இப்போ இதே மாதிரி இங்கே எத்தனை நம்பர்களை எப்படினாலும் இவங்க பயன்படுத்தலாம். அந்த எஸ்ஐஆர்னு அங்கே பீகாரில் செஞ்ச லிஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சு இங்கே என்னனாலும் இவங்க பயன்படுத்தலாம். அது வந்து யாருக்குமே புரியாது. இஆர்ஓவே நினச்சா கூட அவருக்கு தெரியாது. அவர் வாங்குற டேட்டா அப்லோட் பண்ணுறாரு. அப்லோட் பண்ணுறதுலையும் பிரச்சனை இருக்குது. என்னென்னா 30 நாள் ப்ரெஷரு. இப்போ என் வீட்டிலனா சொந்த வீட்டில் நான் இன்னைக்கு காலையில் பார்க்குறேன், ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா என் பொண்டாட்டிக்கு ஒரு வீட்டு நம்பர் இருக்குது, எனக்கு ஒரு வீட்டு நம்பர், நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் 2 பேர்த்தையும் தனித்தனியாக வேறு வீட்டு நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. பிஎல்ஓக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த 30 நாள் கேம்ப் இருக்குல்ல, அதில் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்காங்க. அதுக்கு நீங்கள் தான் போகணும். ஆமாம், அது நான் தான் போகணும், வேறு யார் போகிறது? அதாவது பீகாரில் டோர் நம்பர் 0ன்னு செட்டில், அதாவது ஷெல்டரே இல்லாதவங்க, பாலத்துக்கு கீழே படுத்து வந்தவங்களுக்குலாம் வந்து இவர் வந்து ஓட்டு கொடுத்தார். அப்போ வந்து ஞானேஷ்குமார் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன தான் சொன்னார், இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் ஓட்டுரிமையும் எஸ்ஐஆர் மூலம் உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னாரு. இன்னைக்கு இதை நீங்கள் சொன்ன இத்தனை லட்சம் பேர் ஷிஃப்டாக இருக்காங்களா, இந்த ஷிஃப்டானவங்களோட ஓட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அப்போ அவங்கள நீங்கள் எங்கே தேடி கண்டுபிடிச்சி என்ன சொல்ல போகிறீங்க? அதுக்கு ஆன்சர் என்ன சொல்ல போகிறீங்க? இதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ ஷிஃப்ட் ஆனவங்கள நீ வந்து என்ன சொல்கிற, இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்கிறியா? அப்படி இல்லைன்னா இவங்க வந்து ஓட்டர் ஐடியை ஓட்டர் ஐடி இவங்க கொடுக்க முடியாது, இவங்க இந்திய குடிமகனே இல்லைங்கிறியா? வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறியா? இல்லை செத்துட்டாங்கன்னு சொல்கிறியா? அன்ட்ரேசபிள்னு ஒரு கவுண்ட் இருக்குது. டூப்ளிகேட்டு 3.98 இருக்குது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை இதுவும் வெளி மாநிலத்துக்கு கூடலாம் இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. இது உள்ளுக்குள்ள மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. வெளி மாநிலத்துக்குள்ளே பண்ணியிருந்தால் இன்னும் அதிகமாக வந்திருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேரே இவங்கள்ட்ட இல்லை. 13.6 லட்சம் வந்து அன்ட்ரேசபிள் இருக்குது. கண்டுபிடிக்கவே முடியலன்னா அப்போ 13.6 லட்சம் பேர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. எங்கன்னு கண்டுபிடி. இதில் ஆப்சண்ட்டு அன்ட்ரேசபிளுக்கும் ஷிஃப்டேடுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லை? அது எப்படி அவங்க கிளாஸ் அந்த கிளாஸ் அதான் நமக்கே குழப்பமாக இருக்குது. நீங்கள் எப்படி இதை வகை பண்ணுற, வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாருன்னா அப்போ அந்த இடத்துல ஓட்டு போடுவார்ல, அப்போ அங்கே வந்து அவர் இருக்கணும்ல. அவர் வேற இடத்துக்கு போய் சேர்ந்தாலும் அங்கே வந்து ஓட்டு பதிவு பண்ணியிருப்பார்ல, அந்த எண்ணிக்கை எங்கே? எந்த மாவட்டத்துலையுமே வந்து டெலிஷன் தான் அதிகமாக இருக்குது தவிர ஆட் ஆன் இருக்குன்னு சொல்லி ஆட் ஆன் இனிமேல் காட்டுவாங்க. பீகாருக்கு மக்களை வச்சு இனி ஆட் ஆன் வந்து வர 30 நாளாக காட்டுவாங்க. அப்போ இவங்க வந்து திட்டமாகவோ இல்லை திட்டமிட்டாமலையோ இங்கே இருக்கிற அதிகாரிகளை வச்சு நம்ம கண்ணை வச்சு நம்ம கண்ணை குத்திட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. நம்ம எவ்வளோ பிஎல்ஏ போட்டாலும் சரி, எவ்வளோ பிஎல்ஓ வந்து சின்சியராக ஒர்க் பண்ணாலும் சரி, உயிரை கொடுத்துருக்காங்க, பிஎல்ஓக்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. தற்கொலை பண்ணியும் இந்த வேலைகள் இப்படி நடந்திருக்குது அப்படின்னா கடைசியில் ஞானேஷ்குமார் கூலாக பேட்டியில் என்ன சொல்லுவார், அதான் பிஎல்ஏக்களும் பிஎல்ஓக்களும் உங்கள் ஆட்கள் தானே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் வந்து ஈஸியாக கேட்டுருவார். ஆனால் அது அப்படி கிடையாது. அதுக்கு மேலே அடுத்து அப்லோட் பண்ணுறாங்க, யார் யார் ஓட்டு போடணும்னு டிசைட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் டிசைட் பண்ணுறது யார்? அது வந்து பிஎல்ஓவும் பிஎல்ஏவும் இல்லைல்ல. அதுக்கப்புறம் பிஎல்ஏக்கு என்ன டைம் இருக்குது? ஒரு 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபைனல் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு நடுவில் நீங்கள் என்ன செய்ய முடியாது வச்சு? உங்களுக்கு போன தடவை வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் ஃபைனல் லிஸ்ட்டை வெளியில் விட்டாங்க. அது முன்னாடியே விட்டுருந்தா கூட ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கலாம். கடந்த முறையில் என்னோடய மனைவிக்கு, என்னோடய அத்தைக்கு, இவங்களுக்குலாம் வந்து ஓட்டர் இல்லை, பேர் இல்லை, கேட்டால் ஷிஃப்டட், அவங்க வந்து வீடு மாறி இருக்கிறாங்க, அதனால இல்லைன்ட்டாங்க. அது எங்களுக்கு லாஸ்ட் நேரத்தில் தெரிய வந்துச்சு. உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கலாம், அந்த மாதிரி எஸ்எம்எஸ் எதுவுமே வரல. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தடவை உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சா? இல்லை. ஆனால் பீகாரில் வந்து எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ் போச்சு. அந்த எஸ்எம்எஸ்ஸால் தான் பிரச்சனையாச்சு. நான் ஃபார்மில் நினைக்கல, எனக்கு எப்படா எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்ட்டு தேடி வந்தாங்க. அப்போ தான் இந்த விஷயம் பூம் ஆச்சு. இந்த விஷயம் பூம் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற மீடியா வந்து முழிப்பை, அதுக்கப்புறம் தான் டேரெக்டாக கிரவுண்டில் போய் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. நாமளும் கிரவுண்டில் போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். யார் என்னன்னே தெரியாது, ஆனால் ஃபார்ம் நிறைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் ராஜஸ்தான்லேருந்து ஆர்மிக்காரர் வந்தார். என்னென்னா ஃபார்ம் நிறைக்கிறதுக்காண்டி வந்தேன், பார்த்தா எனக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபார்ம் நிறைஞ்சிருக்குது, இது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்காரு. அப்போ அங்கே போய் பார்த்தப்போ அங்கே எல்லா பிஎல்ஓவே நிறச்சி கொடுத்தாங்க. ஏன்னா 30 நாள் ப்ரெஷர், அங்கே யாரும் சாகலை, ஏன்னா இவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் ராஜஸ்தான்லேயும் எம்பிலையும் பெங்கால்லையும் இங்கேயும் வந்து என்ன அப்படின்னா தற்கொலை நடக்குது. எதுக்காக அப்படின்னா அவங்க சின்சியராக வேலை பார்க்குறாங்க. என்ன நிறைக்கணுமோ அது மட்டும் தான் நிறைக்கணும். அப்படி நீ சின்சியராக ஒர்க் பண்ணனா 30 நாளைக்குள்ளே இது முடியாது. நமக்கு ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. யூபிக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னா, யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல அங்கே யூபி, அங்கே வந்து அவர் வந்து அழுதுட்டுருக்காரு, 4 கோடி ஓக்க காணும் அப்படின்னு. அதிகாரப்பூர்வமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் 2.25 கோடி அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 4 கோடி வாக்கை காணணும். அவங்களுக்குள்ள மீட்டிங்லேயே பப்ளிக்காக கை நீட்டி யாரை சொல்கிறாருன்னா அமித்ஷாவையும் பிஜேபியும் பார்த்து சொல்கிறாரு, இது வந்து நீக்கப்பட்டது வந்து வேற யாரோ ஓட்டு இல்லை, அது உங்கள் ஓட்டு தான் அப்படிங்காரு. ஓட்டு நீக்கப்பட்டதுன்னு நீ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்? எலெக்ஷன் கமிஷனுக்கு தானே. ஏன் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து இவர் கேட்குறாரு?
ஓகேங்களா? அவரே ஒத்துக்கிறாங்க அவங்களே. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் வந்து நேரடியாக அமித்ஷாட்டையும் ஐயா இதெல்லாம் நம்ம ஓட்டுங்க, இந்த ஓட்டு டெலிட் ஆகிடுச்சுன்னா எப்படிங்க ஜெயிக்கிறதுன்னு. அங்கே என்ன கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குது அப்படின்னா, நீ வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல இந்த பாராளுமன்ற தேர்தலில், உனக்கு இப்போ நான் வைக்கணும் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஓடிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷன் நடுவில் வந்துட்டு மக்களுடைய ஓட்டு தான் அதில் வந்து. ஆமாம், இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பெரிய டூலாக இருக்குது இன்னைக்கு. யார் ஜெயிக்கணும், யார் ஜெயிக்கக்கூடாது, யார் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும், எந்த இடத்துல வெற்றி விகிதத்தை அதிகரிக்கணும் குறைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக எலெக்ஷன் கமிஷனை வந்து பாஜக கையில் வச்சு ஆடிட்டு இருக்குங்கிறது நம்ம இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இடி, சிபிஐ இந்த ரெய்டுகள்லாம் வந்து அரசியல்வாதிகளை வந்து மட்டுப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் விற்கவும் வாங்கவும் வச்சுக்கலாம். ஆனால் இது எங்கே யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து 2 விஷயம், அவங்க ஜெயிக்கிறது தோக்குறது தேர்தல், அது போக நீ யார் அப்படிங்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்கள், நாங்கள் பீகாரில் பார்த்தப்போ இஸ்லாமியர்கள் வந்து இதில் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தாங்க. நீங்கள் இங்கேயும் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் சிறுபான்மையினர் எல்லாருமே இந்த விஷயத்தில் ரொம்ப முழிப்பாக இருக்கிறாங்க. மசூதி, சர்ச்சு இதில் எல்லாமே நீங்கள் உடனடியாக உங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் நிறைங்க, அதுக்குண்டான கைட்லைன்லாம் அவங்க கொடுக்குறாங்க. என்ன காரணம் என்றால், இது வந்து ஒரு இந்து ராஷ்டிரா அப்படிங்கிற நோக்கி பயணத்தை வச்சிருக்கிறது. 3 தடவை கவர்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து வந்து எலெக்ஷன் இருக்குமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் அது ஒரு ஃபேக்கான எலெக்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அடையாளம் தான் இது. இப்போ இவங்க இதை என்ன மாதிரி லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இவர்களெல்லாம் இந்த ஓட்டர்கள் எல்லாம் வந்து முதல்தர குடிமகள்கள். இந்த ஓட்டு பீஸில் இல்லைல்ல அப்படின்னு நீ யார், நமக்கு ஒரு பயம் வருதா? போன மாதம் மத்திய பிரதேச அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் கோவிந்த் சிங் ராஜ்புத் வந்து அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதை கட் பண்ணிடுவோம், ரேஷன் கார்டு, உங்களுக்கு தண்ணி பில்லு, தண்ணி இதெல்லாம் கட் பண்ணிடுவோம், எஸ்ஆர் நிறைக்கலனா ஓட்டில் நிரூபிக்கலாம் நீங்கள் குடிமகன்ற மாதிரி. ஆமாம், அதுதான் அது வந்து இன்டெரக்டாக இவங்க சொல்கிறாங்க. என்ஆர்சியோட இன்னொரு வடிவம் தான் இது. ஏன்னா என்ஆர்சிக்கில் என்ன டாக்குமெண்ட் கேட்டாங்களோ அந்த டாக்குமெண்ட் தான் நீங்கள் பின்னாடி பார்க்குற அந்த ஃபார்முக்கு பின்னாடி இருக்க 12 டாக்குமெண்ட். உன்னை நீ நிரூபிக்க வேண்டும் என்றால் 2002, 2005 ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இருந்துச்சு, இல்லை உங்கள் அப்பா பேர் இருந்துச்சுன்னா அதை குறிப்பிட்டு இது பண்ணாலும், அதுக்கப்புறம் பிறந்தவங்களாம் இருக்காங்களா 2004 அப்புறம் பிறந்தவன், உன்னை நீ நிரூபிக்கணும்னா உன்னை 10th சர்டிஃபிகேட்டு இன்னும் எக்ஸட்ரா சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்கல்ல, அது எல்லாமே என்ஆர்சியில் கேட்கப்பட்டவை, அஸ்ஸாமில் கேட்கப்பட்டவை. இன்னொன்று, அஸ்ஸாமில் வந்து எஸ்ஐஆர் தேவையில்லை அப்படிங்கிறார் ஞானேஷ்குமார். எதனால் அப்படின்னா, அங்கே தான் என்ஆர்சி பண்ணுறல அப்படிங்கிறாரு. 1+1 உங்களுக்கு இதில் ஈஸியாக புரிஞ்சிடலாம். அப்போ என்ஆர்சி இருந்துச்சுன்னா எஸ்ஐஆர் தேவையில்லை, எஸ்ஐஆர் இருந்ததுன்னா என்ஆர்சி தேவையில்லை. அப்போ இது வந்து குடியுரிமைக்கான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுபோக சுமந்த் அதிகாரி அவர் பெங்காலில் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார், 3D மெத்தட் சொல்கிறாரு. என்னன்னா, இந்த எஸ்ஐஆரை வச்சுட்டு டிலீட், டிடைன், டிபோர்ட், அதாவது டிலீட் பண்ணு, அவங்கள வந்து சிறைப்படுத்து, ஆமா டிடைன் பண்ணு, சிறைப்படுத்து, தனிமைப்படுத்து. அஸ்ஸாமில் கேம்பில் வச்சாங்க. டிபோர்ட், வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடு, பங்களாதேஷுக்கே திருப்பி அனுப்பிவிடு. இந்த எஸ்ஆர் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா பங்களாதேசிகள் நிறைய வெளியில் போகிறாங்க அப்படின்லாம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இதை மாதிரி பேச முடியுமா? ஈழத்தமிழர்கள் இங்கே வந்துட்டாங்க, ஈழத்தமிழர்கள் டிபார்ட் பண்ணு, இங்கே பேச முடியாது. இங்கே பேசுனா இது வந்து உணர்வுபூர்வமாக ஒரு தமிழர்கள் சொந்தம் தொப்புள் கொடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க அதை பண்ண முடியாது. ஆனால் இதை மறைமுகமாக இவங்க என்ன சொன்னாலும் செய்ய முடியும். அதோட அடையாளம் தான் இந்த எஸ்ஐஆர். அதோட நம்ம ரிசல்ட் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இது ஒரு ஃபஸ்ட் ரிசல்ட்டு. இனி அடுத்து 30 நாளுக்கு அப்புறம் இன்னொரு ரிசல்ட் வரும், அப்புறமா ஃபைனல் லிஸ்ட் வரும்ல. அப்போ நாம் வந்து என்ன செய்யறதுன்னு திகச்சு நிற்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷனே முடிஞ்சிடும். எலெக்ஷன் முடிஞ்சிடும். குறிப்பாக அண்ணாமலை போட்டியிட்ட கோயம்புத்தூர் பகுதிகள், வானதி சீனிவாசன் இவர்கள்லாம் போட்டியிட்ட பகுதிகள், இந்த இடத்துலாம் என்ன நடக்க போகுது தெரியல. முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் 1 லட்சம் ஓட்டு வந்து டிடெக்ஷன் ஆகிருக்குது. இங்கே வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு 26,000 ஓட்டு டிடெக்ஷன் ஆகிருக்குது. அவர் டபுள் கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கட்சிக்காரங்க டே வேலையை பாருங்கடா, கட்சியை பாருங்கடா, ஓட்டை பாருங்கடான்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நாங்கள் எஸ்ஐஆரை வரவேற்கிறோம், அது நல்லது தான். அப்போ மு.க. ஸ்டாலின் வந்து ஜெயிச்சது வந்து போலி வாக்கெல்லாம், அப்போ நீ எதில் ஜெயிச்ச, உன்னையும் சேர்த்து என்ன கேள்வி வருது? இது வந்து அங்கேயே வந்து பீகார் மக்களே கேட்டாங்க, அப்பா இப்போ நீ இத்தனை பேரை டிடெக்ஷன் பண்ணுற அப்படின்னா இவங்க ஓட்டை வச்சு தானே 2024 நீ ஜெயிச்சிருக்கேன். 2025 எலெக்ஷன் நடக்குது. 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீ ஜெயிச்சு, அப்போ நீ கள்ள ஓட்டில் ஜெயிச்ச பிரதம மந்திரியா, அப்போ நீ பதவி விலகு, நீ கள்ள பிரதம மந்திரியான்னு பீகார் மக்கள் என்னை கேட்டாங்க. நம்ம மக்கள் தான் இன்னும் கேட்கல. பொதுவாக படித்தவன் வந்து இன்னும் புத்திசாலியாக இருப்பான், படித்தவன் புத்திசாலியாக இருக்கான், ஆனால் அமைதியாக இருக்கான். அதான் மேட்ரு. நம்ம இந்த விஷயத்தை இன்னும் சீரியஸாகவே புரிஞ்சிக்கல. நான் பார்த்த வரைக்கும் எஸ்ஐஆர் குறித்த வீடியோகளுக்கு எந்த வியூஸுமே கிடையாது. ஆனால் ஊடகவியலாளர்கள், குறிப்பாக இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் தொடர்ந்து இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இதை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி கொடுத்த அந்த டேட்டாவே கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனடியாக டக்குன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி உடனே எடுத்துட முடியாது, படித்தவனாலே முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற ஃபார்மேட்டே அப்படி இருக்குது. என் பூத்தில் 500 பேர் இருக்குன்னா நான் காலையில் உட்காந்து நான் 500 பேர் தேடினேன். இல்லை ஆமாம், இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணவா நான் அதை உட்காந்து பார்த்தேன்னா
ஃபுல்லாக ஒவ்வொரு பேராக தேடி அந்த பேர் என் தம்பி பேர் என் ஒய்ஃப் பேருன்னு ஒவ்வொரு பேராக கண்டுபிடிக்க எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. இப்படி வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருப்பான்? எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. அந்த வேலையை சிரமிச்சு இதை கண்டுபிடிச்சி அதில் தப்பை கண்டுபிடிச்சி இருக்கா இல்லையானே தெரியாமல் மறுபடியும் ஃபார்ம் நம்பர் 6 நிரப்பி அதை பிஎல்ஓட்ட கொடுத்து பிஎல்ஓ மறுபடியும் மேலே தள்ளி அது வந்து ஃபைனல் லிஸ்ட்டை வந்து நான் ஓட்டு போடணுமா இல்லையாங்கிறதும் நான் இந்திய குடிமகனா இல்லையா அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து யார் கேட்டா? இதையும் 1 மாதத்துக்குள்ளே பண்ணணும். ஆமாம், இதையும் 1 மாதத்துக்குள்ளே பண்ணணும். மக்கள் முன்னாடி ராகுல் காந்தி திரும்ப சொல்கிறார், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நான் வந்து இத்தனை டாக்குமெண்ட்டை என் டீமை வச்சு சர்ச் பண்ணி வச்சுட்டேன், சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வச்சுட்டேன். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் அது மெதுவாக விசாரிச்சுட்டு இருக்குது. இது ஒரு அவசர வழக்காக குறைந்தபட்சம் இடைக்கால தடையாவது போடலாம். இப்போ அதுவும் போடலை அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? எலெக்ஷன் கமிஷன் யார் கையில் இருக்குது? சுப்ரீம் கோர்ட் எப்படி செயல்படுகிறது? சிபிஐ எப்படி செயல்படுகிறது? இடி எப்படி செயல்படுகிறது? ஒட்டு மொத்தமாக இந்தியா வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் முன்னாடி பீகார் இருந்தது, அஸ்ஸாம் இருந்தது, இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது, பெங்கால், வரப்போக அனைத்து மாநிலங்களுமே இந்த உதாரணத்தை உங்களுக்கு நம்ம கண் முன்னாடி காட்டி கொடுக்கும். என்ன அப்படின்னா இந்தியா வந்து சீரழிஞ்சிட்டு இருக்குது. இந்தியா வந்து ஒற்றை சர்வாதிகார ஆட்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது. அதில் சில பேர் தான் முதல் தர குடிமக்கள், சில பேர் வந்து 2ஆம் தர குடிமக்கள் அப்படிங்கிறது மிக 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 மெதுவாக அதே நேரத்தில் அழுத்தமாக இது பதிய வச்சுட்டே இருக்கிறாங்க. நம்மளை நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓட்டு இல்லையா நம்ம பதுங்கி இருப்போம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ப்போம். அதுக்கப்புறம் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு உள்ளே இருப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். ஸோ இது ஒரு ஆபத்தான காலகட்டம். இது எலெக்ஷனில் ஜெயிக்கிறது மட்டுமே மேட்டர் கிடையாது. எலெக்ஷனில் ஜெயிக்கிறது அது டிஎம்கே கவனிச்சிக்கும். அவங்க பிஎல்ஓ கூடுதலாக கூட போட்டு எப்படி செய்கிறாங்களோ அது வேறு விஷயம். ஆனால் குடியுரிமைக்கான ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம மறந்துடவே கூடாது. சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பேசுனீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது வந்து எஸ்ஏஆர் நடத்தவே கூடாது அப்படிங்கிறது கோரிக்கை இருக்கும்போது அவங்க அதுக்கெல்லாம் போகவே இல்லை. எஸ்ஏஆருக்குள்ளே என்னென்ன மாதிரிலாம் மாற்றங்களை செய்யலாம், அது வந்து சரியாக நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற பார்வை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஏஆர் படிவம் ஃபில் பண்ணி கொடுக்குற டைம் டேட் வரைக்குமே அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பிஎல்ஓக்களை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வெளியிடுறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? அதான் பிஎல்ஓக்களை அதிகப்படுத்தலாம், டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஆதார் கார்டை இணைச்சிக்கலாம், என்னன்னாலும் பண்ணு, ஆனால் எஸ்ஏஆரை பண்ணு, நிப்பாட்டாத. ஆனால் எங்கள் கேட்டது எங்கள் பீகாரில் அறிவித்த உடனே கேஸ் போடப்பட்டது வந்து இதை நிப்பாட்டுங்க அப்படின்னு தான் கேட்டது. இங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, நீ நிப்பாட்ட கூட வேண்டாம், அதுக்குள்ள டைத்தை எடுத்துக்கோங்க. டிஎம்கே விசிகே இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ வந்து 1 மாதத்தில் இதை பண்ண முடியாது, 2002 2005 பண்ணல, அதே மாதிரி ஒரு முறையாக நடத்தணும் முறையாக நடத்தணும்னு சொல்கிறாங்க. இதையும் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை நான் இப்போ பேசினேன் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நம்ம 2 பேரும் உள்ளே போகக்கூடிய நிலைக்கு பயங்காட்டி வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சாதாரண குடிமகனின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம், அதிலும் உச்ச நீதிமன்றத்தை நாம் இப்படி நம்பி இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த மாதிரி வந்து வழி நடத்துவது, இத்தனை சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள், எதிர்க்கட்சியினர், இத்தனை கோடி மக்களோட குரலாக நின்று கேட்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து அதை டேஸாக மதித்து வேலை பார்க்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டோட மதிப்பே வந்து இங்கே கேள்விக்குறியாகுது. இப்போ நம்ம பேசுகிற பர்சன்டேஜ் நம்பர்ஸ் எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்தது தான். இன்னுமே இந்தந்த பகுதியில் முஸ்லீம் ஓட்டுகள் காணோம், பெண்கள் ஓட்டுகள் காணோம், தலித்துகளோட ஓட்டுகள்ன்றது டேட்டா இனிமேல் தான் அனலைஸே பண்ண போகணும். ஆமாம், அதுக்கும் சர்ச்சபிள் ஃபார்மெட்டு கிடையாது. மேனுவலாக உட்காந்து சர்ச் பண்ணணும். ஆமாம், அந்த மேனுவல் அதுதான் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே பார்லிமெண்ட்டில் இன்னும் 10-15 சட்டத்தை நிறைவேற்றிடுவாங்க. நீ அதை கொண்டு வரும்போது அதெல்லாம் செல்லாது அப்படின்றவாங்க. கோர்ட்டு மூலமாகவே இங்கே அனைத்தும் நிறைவேற்றப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டு மூலமாக இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திரும்புறகுன்றதை எடுத்துக்கோங்க, ஜிஆர் சாமிநாதன் அந்த தீர்ப்பை கொடுக்குறாரு, அது கோர்ட்டு மூலமாக நிறைவேற்றப்படுது. அது நீங்கள் வந்து கிரவுண்டில் வந்து பண்ணவே முடியாது. ஆனால் அது கோர்ட்டும் பண்ணிருச்சு. நீங்கள் அவங்க வாதிடுறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற ஆர்டரை பாருங்க தவிர முன்னாடி பின்னாடி இருக்க ஆதாரங்களை அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வச்சு ஒருத்தர் கொடுத்துட்டாரு, அதை வச்சு நம்ம பேசிப்போம். இப்போ நவோதயா ஸ்கூலில் 6 வாரத்துக்குள்ளே நீங்கள் இடத்த பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது இது யார் மூலமாக வருகிறது? இது ஒரு நீதிமன்றம் நீதிபதி மூலமாக வருகிறது. அப்படி தானே? அப்போ இங்கே வந்து இவங்க முடிவு பண்ணிட்டாங்க என்னென்னா, நமக்கு எதெல்லாம் கிரவுண்டில் பண்ண முடியாதோ அதை எல்லாத்தையுமே நாம் நீதிபதி மூலமாக நீதிமன்றம் மூலமாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சமிக்ஞையாக தான் இது தெரியுது. இது வந்து நான் வந்து முன்னாடி குறிப்பிடல, இது வந்து வில்சன் அவர்கள் வந்து இந்த சனாதன வழக்கில் உதயநிதி ஸ்டாலினுக்காக வாதிடும்போது ஒரு வாதத்தை வச்சார். என்னென்னா, இவங்களால கிரவுண்டில் வந்து இதை வின் பண்ண முடியல, இது ஒரு கொள்கை பிரச்சனை, சனாதனம் வெர்சஸ் ஆரியம் வெர்சஸ் திராவிடம்ங்கிறது ஒரு கொள்கை பிரச்சனை, அது வந்து மக்கள் முன்னாடி இருக்குது, மக்கள் எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த கொள்கை அடிப்படையில் தான், இது அவங்களால அங்கே வின் பண்ண முடியல, நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அன்னைக்கே வில்சன் சொன்னார். அதை வந்து இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டு இருக்குது இன்றைய நீதி. ஆமாம், இது வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இதை நம்ம பொருத்தி பார்த்தோம்னா நீதிச்சூழல் இப்போ அப்படி தான் இருக்குது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க. நன்றி.